மில்க் ஷேக் அடிச்சு குடிக்க போறோம். மில்க் ஷேக்னா ஷேக் இல்ல, அந்த ஷேக் இல்ல, ஷேக். ஷேக்கா மேல சொல்லு. நம்ம வந்து கேமா நீ மேல சொல்லு. சிவா இது கழுவி கொண்டு போய் கழுவி கொண்டு வா பச்சை சீக்கிரம் கொண்டு வா. ஹாய், நாங்க எல்லாரும் இன்னைக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுருக்கோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை கிடையாது, நாங்க மேங்கோ மில்க் ஷேக் குடிக்கிறோம். நாங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். அதுக்குள்ள இங்க பாருங்க, அவ்வளவுதான். மாம்பழத்துல மாம்பழமே இருக்காது ஷேக்ல. ஒரு டிப்ஸ் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு மாம்பழம் எப்ப வாங்கி சாப்பிட்டாலும் மாம்பழத்தை வாங்கி நல்லா கழுகி ஒரு 15 நிமிஷம் தண்ணிக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தொடச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்ச பிறகு அந்த குளிரோட தான் நம்ம அடிச்சு குடிக்கணும். ஏன்னு கேளுங்க, இல்லைன்னா மாம்பழம் வந்து ஹீட்டு, வெயிலும் ஹீட்டு, உடம்புக்கு ஒத்துக்கிடாம போயிடும். ஆமா, அதனால நீங்க வந்து அந்த மாதிரி அப்புறம் பாத்ரூம் விட்டு வெளில வர மாம்பழத்தை மட்டும் மாம்பழம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தா நல்லது. டிப்ஸா போடுங்க. இப்படிதான் சூப்பரா. இப்ப இதுல நான் வந்து சீனி போடல. என்ன போடல? ஜீனி. அப்பா, ஜீனிக்கு பதில் நன்னாரி ஊத்த போறேன். சூப்பரா இருக்கும். நன்னாரி பயலுகளா? நன்னாரி ஊத்திட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டு பறக்க போறேன். இன்னும் கொஞ்சம் நன்னாரி ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கூலிங்கான ஒரு இது சியா சீட். கொஞ்சமா லைட்டா மில்க் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு. பருப்பு பதாம் பருப்பு எப்பவும் இப்படித்தான். ஓகே, நம்மளோட மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. யார் டேஸ்ட் பார்க்க போறா? அம்மாதான். நீ சாப்பிடுங்க. இது வந்து யாருக்கு? இது அப்பா மாப்பிள்ளை கண்ணு கொண்டு போய் நிறைய இருக்கு, நிறைய இருக்குதா? சரி சொல்லு. இது டேஸ்ட் பாருங்க, அந்த டேஸ்ட் பாருங்க. என்னோட கப்ல இருந்து இல்ல, அடுத்தவங்க கப்ல இருந்து எடுத்து. இது சாப்பிட்டு செத்து போகணும்னு சொன்னா செத்துடலாம். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி மில்க் ஷேக் வந்து பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அதாவது நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா நன்னாரி சர்பத்து ஊத்துறீங்க. நன்னாரிக்கு சர்பத்துக்கு ஊத்தோம்ல நன்னாரி, அது ஊத்துங்க. ஏன்னா அது கொஞ்சம் குளிர்ச்சி உடம்புக்கு. மாம்பழம் வந்து ஹீட்ல, அதனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்டும் நல்லா இருக்கு. அது டிஃபரன்ஸ்லாம் தெரியல. சீனிக்கு பதில் இது, அதாவது ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. நீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். இனி அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். பழக்கத்துல அப்புறமா பார்ப்போம்.